ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன அப்டேட் கூடவே திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான 2 அறிவிப்புகளும் நாளைக்கு வரக்கூடிய புக்கிங்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனையும் டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். திருமலைக்கு தரிசனம் போறதுக்கு தேவையான தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரா நம்ம வீடியோஸா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்ஸ்டன்டா உங்களுக்கு வரக்கூடிய லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பையும் அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் நமக்கு 300 ரூபா தரிசனம் எஸ்எஸ்டி டோக்கன் தர்ஷன் மட்டும் தாங்க அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதோட தரிசன டைமிங் தான் நம்ம மெயினா பார்க்கணும். எஸ்எஸ்டி டோக்கன்ல தர்ஷன் போறவங்க 10 கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. டோக்கன் வாங்கிட்டு போனா நம்ம கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ண தேவையில்லைல்ல, நம்ம ஒரு 6 மணி நேரத்துல தர்ஷன் முடிச்சிடலாமே நீங்க யோசிக்கலாம். ஸோ இந்த டேஸ்ல ஒரு நாளைக்கான டோக்கனோட கவுண்டிங் அதிகமாவே கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ணி தான் 300 ரூபா தர்ஷன் ஆகட்டும் எஸ்எஸ்டி டோக்கன் ஆகட்டும் நீங்க பார்க்கணும். 300 ரூபா தர்ஷனா தான் நம்மளோட வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ற டைம் கம்மியா இருக்கும், எஸ்எஸ்டி டோக்கனுக்கு அதிகமா இருக்கும். 10 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன டோக்கனுக்கு காலையில ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டா தான் உங்களுக்கு 2 மணி நேரமும், மத்தியானம் டு நைட் ஸ்லாட்டா இருந்துச்சுன்னா ஒரு 4ல இருந்து 6 மணி நேரம் ஆகும். மேக்சிமம் கண்டிப்பா 6 மணி நேரம் ஆகும். இதுவே 300 ரூபா தரிசனமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏர்லி மார்னிங் ஸ்லாட் காலையில ஒரு 6 மணியோ இல்ல 5 மணி அந்த மாதிரி ஸ்லாட் நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மணி நேரத்துல தர்ஷன் முடிஞ்சிடும். இதுவே மத்தியானம் டு நைட் ஸ்லாட்டா இருந்துச்சு அப்படின்னா மேக்சிமம் உங்களுக்கு ஒரு 4 டு 5 மணி நேரம் ஆகும். கண்டிப்பா வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ண வச்சுதான் 300 ரூபா தரிசனமும் இப்ப சாமி பார்க்க அலோவ் பண்றாங்க. இந்த சொர்க்கவாசல் தரிசனம் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நேத்து எத்தனை பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க அப்படின்னா 69,294 பேர் நேத்து தரிசனம் பார்த்திருக்காங்க. டிடிடி அபிஷியலா அவங்களோட பிரஸ் அப்டேட்ல கொடுத்திருக்காங்க. இந்த ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் தரிசனம் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், கோவிலுக்குள்ள அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா உங்ககிட்ட வேலிடான தர்ஷன் டிக்கெட் இருக்கணும். அதே மாதிரி இப்போ இன்னைக்கு இருக்க டிக்கெட்டா நான் நாளைக்கு யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு எந்த டேட்ல டிக்கெட் இருக்கோ அந்த டிக்கெட் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். ஒரு சிலர் தர்ஷன் போனவங்க ஸ்லாட் டைம் செக் பண்ணாம கூட அலோவ் பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு சிலர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பாக்குறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால மேக்சிமம் நிறைய பேர் சொன்னது எனக்கு மத்தியானம் ஈவினிங் ஸ்லாட்லாம் இருந்துச்சு, நான் காலையில கூட ஜாயின் பண்ணி பார்த்தேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல உங்களுக்கு க்ரௌடு நார்மலா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அலோவ் பண்ணுவாங்க. இப்போ 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் நீங்க புக் பண்ணிருக்கீங்கன்னா தாராளமா தரிசனம் போகலாம். எஸ்எஸ்டி டோக்கன் உங்க கையில இருக்குன்னா நீங்க தாராளமா தரிசனம் போகலாம். நிறைய பேர் இடையில வாங்குறதுக்கு பிளான் பண்ணிருப்பாங்க. 26, 27ஆம் தேதி எல்லாம் வந்தா வாங்கலாம்னு சொல்லிட்டு ட்ரெயின் டிக்கெட்ல நிறைய பேர் புக் பண்ணிருக்காங்க. ஸோ இப்ப நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா நேரடி தரிசனம்லாம் கிடையாது. நீங்க வேணா கீழே திருப்பதில இருந்து திருமலைக்கு மட்டும் போயிட்டு வர மாதிரி இருந்தா போயிட்டு வரலாம், மற்றபடி தரிசனம் எதுவும் பார்க்க முடியாது. இல்ல கீழே திருப்பதியில இருக்கக்கூடிய வேற ஏதாவது கோவிலுக்கு போற பிளான் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க அப்படி கூட பாத்துக்கலாம். ஸோ இதுதாங்க இன்னைக்கான தர்ஷன் டைம். அதுக்கு அடுத்து ஆஃப்லைன்ல ரூம் புக் பண்றதோட ப்ரொசீஜர் என்ன மாதிரி இருக்கு, நெக்ஸ்ட் டேயோட தர்ஷன் டிக்கெட் இருந்தாதான் நமக்கு ரூம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். அதுவுமே டிடிடியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வச்சுதான் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஆனா நேத்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா ரூம்ஸ் புக்கிங் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட்லி அலௌட் சேம் டே ஆல்சோ ப்ரொவைடிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சேம் டே தர்ஷன் இருக்கிறவங்களுக்கும் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. அதுவும் சேம் டேல உங்களுக்கு எப்ப தர்ஷன் இருக்கணும்னா லேட் நைட் தர்ஷன் ஸ்லாட் நைட் ஒரு 8, 9, 10 இந்த மாதிரி ஸ்லாட்ல தர்ஷன் இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு லேட் நைட்ல டிக்கெட் இருக்கு அப்படின்னா காலையில டைம்ல உங்களுக்கு ரூம்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. தர்ஷன் டிக்கெட் இருக்கணும், கண்டிப்பா நம்ம தர்ஷன் டிக்கெட் கொடுத்தோம்னா தான் அவங்க ரூமே ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஸோ தர்ஷன் டிக்கெட் ஒன்லி அண்ட் வெரி குவிக்லி வி கெட் ரூம்ஸ் வித்தின் 15 மினிட்ஸ்க்குள்ள ரூம் கிடைச்சிச்சுன்னு சொல்லி இவங்க நேத்து கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதை போட்டோ எடுத்து ஷேர் பண்ணியிருந்தேன். மேபி யாருக்காவது ரூம் ஆஃப்லைன்ல வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா இந்த இன்ஃபர்மேஷன், அதுக்காக தான். அந்த மாதிரி உங்களுக்கு லேட் நைட்ல ஸ்லாட் டிக்கெட் இருக்குன்னா நீங்க காலையில கூட போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. சிஆர் ஆஃபீஸ்ல ரூம் நீங்க புக்கிங் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுதான் ஆஃப்லைன் ரூம்ஸ் புக்கிங் பத்தி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது மார்ச் மாசத்துக்கான புக்கிங்ஸ் எல்லாமே நமக்கு ஓபன் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் நமக்கு எல்லா புக்கிங்கும் நேத்தோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நிறைய பேர் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிருப்பீங்க, ரூம்ஸ் புக் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி ரூம் கிடைக்கல அப்படின்னா நீங்க மார்ச் மாசத்துக்கு இன்னும் டைம் நிறையவே இருக்கு. ஜனவரி இருக்கு, பிப்ரவரி இருக்கு. அதனால நிறைய பேர் பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் டைம்ல கேன்சல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேன்சல் ஆகக்கூடிய ரூமும் நீங்க புக் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் மார்ச் மாசத்தோட எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன், ஆர்ஜித சேவா டிக்கெட் புக்கிங், அங்க பிரதர்ஷனம், சீனியர் சிட்டிசன், ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன் டிக்கெட், அதுக்கப்புறம் 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்,
வர்ச்சுவல் சேவாவோட டிக்கெட், திருமலா திருப்பதியோட அக்கமடேஷன், இது எல்லாமே நேத்து வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் நமக்கு கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய லோக்கல் டெம்பிள்ஸ்க்கான சேவா டிக்கெட் வந்து ஓபன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, மார்ச் 6ஆம் தேதி கூட 100 ரூபாய் ரூம் அவைலபிள் இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு கேன்சல் ஆகும்போது நீங்க அந்த ரூம் கேன்சல் ஆகுற ரூம் நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். திருப்பதி செலக்ட் பண்ணீங்கன்னா திருப்பதிலையும் உங்களுக்கு இந்த மாதிரி ரூம்ஸ் வந்து கேன்சல் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து மார்ச் மாசத்துக்கான 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் கம்ப்ளீட்டா முடிஞ்சது. எனக்கு 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் என்ன பண்ணலாம்னா, இந்த வர்ச்சுவல் சேவா இருக்கு பாத்தீங்களா, ஸோ அந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்னு சொல்லிட்டு 200 ரூபாய் டிக்கெட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இது வந்து பத்மாவதி தாயார் கோவிலோட டிக்கெட். மேல டாப்ல சொல்லியிருக்காங்க பாருங்க, குவார்ட்டா புக்கிங் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் மார்ச் மாசத்துக்கு வேணும்னா இந்த வர்ச்சுவல் சேவால போய் பண்ணிக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்ச் மாசத்துக்கு டிக்கெட்ஸ் வந்து இருக்கும். இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சேவா புக் பண்ணணும். ஸோ சேவாவோட டேட்டுக்கு அப்புறம் தான் தர்ஷன் டேட்டு. இப்போ 4ஆம் தேதி செலக்ட் பண்ணதுல நமக்கு கல்யாணோற்சவம் மட்டும் தான் இருக்கு. இந்த இடத்துல போயிட்டு கிளிக் ஹியர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச்ல வந்து எந்த டேட்ல எல்லாம் டிக்கெட் இருக்குன்றதை இதுல நீங்க பாத்துக்கலாம். லேட்டா இருக்கக்கூடிய ஸ்லாட் எப்பயுமே இருக்கும். வீக்கெண்ட் அதாவது சாட்டர்டே ஃபுல்லாவே வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதுவே நீங்க பிப்ரவரியில ஒரு டேட் செலக்ட் பண்ணீங்கன்னா மற்ற சேவாஸ்லயே இந்த மாதிரி டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கா அப்படின்றத நீங்க பாத்துக்கலாம். மற்ற சேவாஸ்ல வந்து பாருங்க உங்களுக்கு டேட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க புக் பண்ணுங்க. இதுல வந்து நம்ம ஆல்ரெடி இது ஷேர் பண்ணியிருக்கோம் எப்படி புக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மார்ச் மாசத்துல நீங்க சேவா செலக்ட் பண்ணும்போது பாருங்க, உங்களுக்கு கல்யாணோற்சவம் மட்டும் தான் குறிப்பிட்ட சில நாள் 3ஆம் தேதி அப்படி இருந்துச்சு. 4ஆம் தேதியில எல்லா டேட்டும் இருக்கு. 4ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் வேணும்னா இதுல வந்து ஒரு சேவாவை செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி இப்போ நான் செக் பண்ணி காட்டினேன் இல்லையா, அதே மாதிரி செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க புக் பண்ற டேட்டுக்கு தர்ஷன் டிக்கெட் இருக்கான்றத பாத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து கிரீன்ல இருக்கணும் எவ்வளவு டிக்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வர்ச்சுவல் சேவா பொறுத்த வரைக்கும் தாராளமா டிக்கெட் இருக்கு, நீங்க தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க மார்ச் மாசத்துக்கு. ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, டிடிடில இருந்து லேட்டஸ்டா வந்து வாலண்டியர் சேவாவுக்கான புக்கிங் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. மார்ச் மாசத்துக்கான வாலண்டியர் சேவா ஸ்ரீவாரி சேவா குவார்ட்டா 4 திருமலாயன் திருப்பதி ரெண்டுக்குமே மார்ச் மாசத்தோட புக்கிங் நாளைக்கு காலையில 11 மணிக்கு ஓபன் ஆகுது. இந்த வாலண்டியர் சேவா நீங்க பார்த்திருப்பீங்க, கோவில்ல எல்லா இடத்துலயுமே வந்து நமக்கு வாலண்டியர்ஸ் வந்து சேவா பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சேவால நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா இது வந்து ட்ரை பண்ணலாம். இந்த சேவாஸ்ல இருக்க, அதாவது ஜெனரல் சேவாஸ்ல இருக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப கோவிலுக்குள்ள எல்லாம் லைன்ல எல்லாம் வந்து பாத்திருப்பீங்க நிறைய சேவாஸ் வந்து நிற்பாங்க. அந்த மாதிரியும் நம்ம வந்து போயிட்டு சேவா செய்யணும் கோவிலுக்குள்ள நினைச்சீங்கன்னா இந்த வாலண்டியர் சேவால நமக்கு லக்கி டிப் மாதிரியே அங்கேயும் கோவிலுக்குள்ள நடக்கக்கூடிய டியூட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா கோவிலுக்குள்ள போயிட்டு ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ நீங்க வந்து உள்ள இருந்து சேவா பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இதுலதான் கிடைக்கும். உங்களுக்கு வில்லிங் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா ட்ரை பண்ணி ஆன்லைன்லயே ஃப்ரீயா நம்ம வந்து புக்கிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி நவநீத சேவாவும் வந்து ஓபன் பண்றாங்க. அது மத்தியானம் 2 மணிக்கு ஓபன் ஆகுது. நவநீத சேவா லேடிஸ் மட்டும் தான் பண்ண முடியும். இது வந்து கோசாலால வந்து நமக்கு எல்லா சேவாஸுமே அங்கதான் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது உண்டியல் காணிக்கை எண்ணக்கூடிய பராக்கமணி சேவா, இதுவும் நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு மார்ச் மாசத்தோடது ஓபன் பண்றாங்க. பராக்கமணி சேவாவை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இல்லைன்னா பிரைவேட் பேங்க் செக்டர்ல வேலை செய்யக்கூடியவங்க மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இதுதாங்க நாளைக்கு ஓபன் ஆகக்கூடியது. அதுக்கு அடுத்து டிடிடில இருந்து 2 முக்கியமான அப்டேட் வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுல ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, இன்னைக்கு பௌர்ணமி கருட சேவை இருக்குமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டிடிடி வந்து கன்ஃபார்ம் பண்ணாதான் நம்ம சொல்ல முடியும். ஆனா பௌர்ணமி கருட சேவை வந்து ரத்து செஞ்சிருக்காங்க. திருமலை ஸ்ரீவாரி கோவிலில் டிசம்பர் 26ஆம் தேதி பௌர்ணமி கருட சேவையை டிடிடி ரத்து செய்துள்ளது. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியை முன்னிட்டு கருட சேவை நடைபெறுவது அனைவரும் அறிந்ததே. ஸ்ரீவாரி கோவிலில் உற்சவங்கள் நடப்பதால் பௌர்ணமி கருட சேவை இருக்காது, இதனை பக்தர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 10 நாள் ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் வைகுண்ட துவார தரிசனத்துக்கான தரிசனங்கள் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதனாலதான் வந்து உங்களுக்கு கருட சேவை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, அவங்களும் நோட் பண்ணிக்கிங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் ரிலேட்டடா ஒரு பிரஸ் ரிலீஸை வந்து நேத்து டிடிடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திருமலை ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமிக்கான வைகுண்ட துவார தரிசனத்துக்கான சர்வதர்ஷன டோக்கன் டிசம்பர் 23ல இருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய டிக்கெட்ஸ் வந்து திங்கட்கிழமை காலையில 4:27 மணிக்கு எல்லாமே டோக்கன் கொடுத்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. விஷ்ணு நிவாசம், சீனிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சத்திரங்கள், பூதேவி வளாகம், ராமச்சந்திர புஷ்கரிணி, இந்திரா மைதானம், ஜீவகோணா உயர்நிலைப்பள்ளி, பைரகிப்பட்டா, ZB ஸ்கூல்ஸ் இங்க எல்லாமே கொடுத்தாங்க. மொத்தமா 90 கவுண்டர்ஸ்ல வந்து உங்களுக்கு 10 நாளுக்கான டோக்கன் 4 லட்சத்துக்கு மேல கொடுத்திருந்தாங்க.
இது எல்லாமே திங்கட்கிழமை காலையில முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த சர்வதர்ஷன டோக்கன் ஜனவரி 2ஆம் தேதியில இருந்து வழங்கப்படும். அது வரைக்கும் ஆஃப்லைன்ல இருக்கக்கூடிய இந்த கவுண்டர் எல்லாமே க்ளோஸ்ல தான் இருக்கும். ஜனவரி 2ஆம் தேதி காலையில 4 மணிக்கு ஜனவரி 2ஆம் தேதிக்கான ஸ்லாட் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ அடுத்த டிக்கெட் வந்து எப்போ வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஜனவரி 2ஆம் தேதி வந்தீங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு நீங்க சேம் டே தர்ஷன் பார்க்கலாம். மேபி ஜனவரி 3ஆம் தேதியோட ஸ்லாட் ஏர்லி மார்னிங் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி டோக்கன் இல்லாத பக்தர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். பக்தர்கள் இதை கவனித்து டிடிடிக்கு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் நீங்க திருமலைக்கு போகலாம். ஆனா வந்து தர்ஷனுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் லேட்டஸ்டா டிடிடி நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்த ப்ரெஸ் ரிலீஸ். இந்த ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்றதுல இது 2 விஷயமும் சொல்லியிருக்காங்க. கருட சேவை இல்ல, அதுக்கப்புறம் வைகுண்ட துவார தரிசனத்தோட டிக்கெட் கம்ப்ளீட்டா முடிஞ்சுது. இதுக்கப்புறம் ஜனவரி 2ஆம் தேதி தான் நாங்க டிக்கெட் வந்து கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஆல்ரெடி ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம செய்யறதுக்கு எந்த ஆப்ஷனுமே இல்லை. ஸோ இன்னொரு டைம் வந்து நம்ம டிக்கெட் வாங்கி சாமி பார்க்கணும்னா ஜனவரி 2ஆம் தேதிக்கு மேல தாராளமா நம்ம தர்ஷன் வந்து பார்க்க முடியுங்க. அடுத்து வரக்கூடிய வேற எந்த லேட்டஸ்டான அப்டேட்டும் நம்ம சேனல்ல வீடியோவா வரும். இந்த வீடியோல இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.